ஆண்டவர் இயேசுவிலே எனக்கு பிரியமான அனைத்து கலைக்காவிரியின் உறவுகளே, சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்திலே காலை வணக்கம். குட் மார்னிங். இன்று நாம் நம்முடைய கலைக்காவிரி தினத்தை கொண்டாடுகின்றோம். நம்முடைய நிறுவனர் நாளையும் அனுசரிக்கின்றோம். இந்த இரண்டையும் இணைத்து நாம் இங்கே கொண்டாடுகின்றோம். உங்களுக்கு தெரியும், நமது நிறுவனர் மான்சிங்கோர் எஸ்.எம். ஜார்ஜ் அடிகளார் 46 ஆண்டுகளுக்கு முன்பாக கலைக்காவிரி என்கின்ற ஒரு நிறுவனத்தை, அதை ஒரு கலை தொடர்பகமாக தொடங்கினார். தொடக்கத்தில் அது கல்லூரியாக இல்லை, கலை தொடர்பகமாக இருந்தது. நற்செய்தி பணியை செய்வதற்காக தயவுசெய்து அமர்வோம் அனைவரும். நற்செய்தி பணியை செய்வதற்காக அவர் திருச்சி மறைமாவட்ட குருவாக இருந்தபோது இந்த இடத்தை வாங்கி அதில்
நற்செய்தி பணிக்கான கருவிகளை எல்லாம் பெற்று ஊர் ஊராக சென்று நற்செய்தி பணியை ஆற்றுகின்ற பணியை தொடங்கினார். அப்படி தொடங்கப்பட்ட இந்த கலைக்காவிரி கலை தொடர்பு நிலையம் சிறிது சிறிதாக வளர்ந்து அவருடைய கனவாகிய கலையை இந்த உலகில் இருக்கிற எல்லா தட்டு மக்களுக்கும், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பணக்காரன் ஏழை என்ற பாகுபாடு இல்லாமல் அனைத்து தரப்பட்ட மக்களும் கலையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதிலே கவனம் செலுத்தி, அதிலும் குறிப்பாக இசையும் நடனமும் இந்த இரண்டையும் இரு கண்களாக எடுத்துக்கொண்டு அதன் வழியாக மனிதத்தை கட்டியெழுப்புகின்ற ஒரு பணியை அவர் தொடங்கினார். அது பள்ளியாக மாறியது, கலைக்காவிரி பள்ளியாக. பிறகு கல்லூரியாக உருவெடுத்து இன்று நாம் கல்லூரியில் இருக்கிறோம். ஆனாலும் அதனுடைய தொடக்க காலமாகிய கலை தொடர்பகம் அது இன்று காவிரி கலை தொடர்பகமாக இயங்கி கொண்டிருக்கிறது. நம்முடைய வளாகத்தில் அல்ல, ஆர்சி பள்ளிக்கு பக்கத்தில் அது இயங்கி கொண்டிருக்கிறது. எனவே நாம் 2 பிரிவுகளாக பிரிந்திருந்தாலும் இந்த 2 நிறுவனங்களுமே இன்று அதனுடைய தொடக்க விழாவை நினைவு கூர்ந்து காலை நமது கல்லூரியிலே 46வது நாளை கலைக்காவிரி தினமாக கொண்டாடுகின்றோம். அவர்கள் இன்று மாலை காவிரி கலை தொடர்பகத்தில் தங்களுடைய காவிரியினுடைய தொடக்க நாளை 46வது தினத்தை அவர்களும் கொண்டாடுகிறார்கள். என்னை பொறுத்தவரையிலே இந்த நாள் ஒரு நன்றியின் நாள். கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்றோம் இப்படிப்பட்ட நிறுவனத்தை கொடுத்ததற்காக. மேலும் இதை கடவுள் உருவாக்குவதற்கு கருவியாக அவர் தேர்ந்து கொண்ட மான்சிஞர் SM ஜார்ஜ் அடிகளாரை நன்றியோடு நினைக்கின்றோம். அதனால்தான் இந்த நாள் கலைக்காவிரி தினம் என்றும் நம்முடைய நிறுவனர் நாள் என்றும் இணைந்து கொண்டாடப்படுகிறது. ஆனாலும் நாம் அடையாளத்திற்கு கலைக்காவிரி டே என்று மற்றும் எழுதி வைத்திருக்கிறோம். இதற்குள்ளாரையே நம்முடைய நிறுவனர் தந்தையும் இன்று சிறப்பாக நாம் நினைவு கூறுகின்றோம். அதனால்தான் திருப்பலி முடிந்தவுடன் நாம் அனைவரும் நம்முடைய நிறுவனர் தந்தை மான்சிஞர் SM ஜார்ஜ் அவருடைய கல்லறைக்கு சென்று அஞ்சலி செலுத்த இருக்கின்றோம். எனவே இந்த பெரிய முக்கியமான நாள் ஒரு நன்றியின் நாளாக கொண்டாடப்படுகிறது. கலைக்காவிரியை கடவுள் தொடர்ந்து ஆசீர்வதிக்க இந்த திருப்பலியிலே நாம் எல்லாரும் வேண்டிக் கொள்வோம். இன்று நம் மத்தியிலே திருச்சி மறை மாவட்டத்தில் புத்தூர் மறை வட்டத்தினுடைய அதிபராக இருக்கக்கூடிய அருட்தந்தை பாஸ்கரன் இத்திருப்பலியினை தலைமையேற்று நடத்த வந்திருக்கின்றார். தந்தை அவர்களையும் நம்முடைய முன்னாள் செயலர் அருட்தந்தை சூசை அலங்காரம் அவர்களையும் இன்று நமக்கு மறைவுரை வழங்குவதற்காக, திருப்பலியின் போது மறைவுரை வழங்குவதற்காக அருட்தந்தை ரமேஷ் நம்முடைய கல்லூரியில் அவர் ஜெர்மன் வகுப்பு ஆடான் கோர்ஸில் எடுத்து கொண்டிருக்கிறார். தந்தை அவர்களையும் மற்றும் நம்முடைய கல்லூரியிலே மாணவர்களாக படித்து கொண்டிருக்கின்ற, பகுதி நேரத்தில் படித்து கொண்டிருக்கின்ற தந்தை தாமஸ் ஆல்வாய்ட் அவர்களையும், முழு நேர வகுப்பில் படித்து கொண்டிருக்கின்ற தந்தை அருள்ராஜ் அவர்களையும், தந்தை ரவி அவர்களையும் இந்த நேரம் உங்கள் அனைவரின் சார்பாக வருக வருக என அன்போடு கலைக்காவிரிக்கு வரவேற்கின்றோம். நம்முடைய கல்லூரி கல்விக்குழு தலைவர் பேரர் திரு எல் அந்த்வான் அவர்கள் இன்று இந்த திருப்பலியிலே கலந்து கொள்ள முடியவில்லை என்றாலும் அவர்கள் வந்து வாழ்த்தி தெரிவித்துவிட்டு காலை சென்று விட்டார். அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் அனைவரும் இந்த நன்றி திருப்பலியிலே கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். நம்முடைய கல்லூரியினுடைய தேவைகள் என்ன என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அவை எல்லாவற்றையும் இறைவன் தந்து பேராசிரியர் பெருமக்கள், நம்முடைய மாணவ செல்வங்கள் அனைவரும் தொடர்ந்து இக்கல்லூரியிலே அவர்கள் சிறப்பாக இருப்பதற்கு எல்லாமுள்ள இறைவனுடைய அருளை வேண்டி இத்திருப்பலியை நாம் கொண்டாடுவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். இத்திருப்பலியை தகுதியான விதத்திலே ஒப்புக் கொடுக்க நம்முடைய குற்றங்களையும் தவறுகளையும் ஏற்று அவற்றுக்காக இறைவனிடத்திலே முதலிலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன்.
என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய தவறுகளையும் குற்றங்களையும் மன்னித்து நம்மை நிறை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்துக்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராயும் இறைவனே, இடையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே. ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் மீது இரங்குக. உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்க. வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் மீது இரங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர். நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, உமது ஆட்சி எளியோருக்கும் சிறுவருக்கும் உரித்தாகும்படி செய்தீரே. புனித தெரசாவின் சிறுவழியை நாங்களும் பின்பற்றச் செய்து அவரது பரிந்துரையால் உமது நிலையான ஆட்சியை எங்களுக்கு உறுதியுடன் வெளிப்படுத்துவீராக. உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். ஆறு போல் நிறைவாழ்வு பாய்ந்தோடு செய்வேன். இறைவாக்கினர் எசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 66, இறை முத்துக்கள் 10 முதல் 14 முடிய. எருசலேமின் மேல் அன்பு கொண்ட அனைவரும் அவளுடன் அகமழிந்து அவள் பொருட்டு அக்களியுங்கள்.
அவளுக்காக புலம்பி அழும் எல்லோரும் அவளுடன் சேர்ந்து மகிழ்ந்து கொண்டாடி ஆர்ப்பரியுங்கள். அப்போது அவளின் ஆறுதல் அளிக்கும் முலைகளில் குடித்து நீங்கள் நிறைவடைவீர்கள். அவள் செல்வாக்கு பெருக்கில் நிறைவாக அருந்தி இன்பம் காண்பீர்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே: ஆறுபோல் நிறைவாழ்வு பாய்ந்தோட செய்வேன், பெருக்கெடுத்த நீரோடை போல் வேற்றினத்தாரின் செல்வம் விரைந்து வர செய்வேன். நீங்கள் பால் பருகுவீர்கள், மார்பில் அணைத்து சுமக்கப்படுவீர்கள், மடியில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள். இதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் இதயம் மகிழ்ச்சி கொள்ளும், உங்கள் எலும்புகள் பசும்புல் போல் வளரும். ஆண்டவர் தம் ஆற்றலை தம் ஊழியருக்கு காட்டுவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. சந்நிதியில் நான் தவழ்ந்திட வேண்டும்
என் மனமிமய அமைதியிலே அமர்ந்திட வேண்டும் என் தலைவா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 18 இறை வார்த்தைகள் 1 முதல் 5 முடிய. அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி, விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள். அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார். நீங்கள் மனந்திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புக மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சிறு பிள்ளையைப் போல தம்மை தாழ்த்தி கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர். இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான எனது அன்பு அருள் தந்தையர்களே, அருள் சகோதரிகளே, இந்த கலை காவேரி கலை குடும்பத்தினுடைய அன்பு பிள்ளைகளே, இன்று எல்லோரும் நமது கலை குடும்பத்தினுடைய 46வது நிறுவப்பட்ட நாளை விழாவாக கொண்டாடி இறைவனுக்கும் இந்த கலை குடும்பம் உருவாவதற்கு இறைவனின் கருவியாக திகழ்ந்த மொன்சியோ எஸ்எம் ஜார்ஜ் அவரை நினைத்து அவருக்கு மட்டுமல்ல அவர் வழியாக இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்ற நன்றியின் நாளாக இருக்கிறது என்று நம்முடைய தந்தை அவர்கள் தொடக்க உரையிலே அழகாக சொன்னார்கள். இந்த கலை குழுமம் இன்று அற்புதமாக வளர்ந்துவதற்கு காரணம் இந்த மாபெரும் இறைவனின் கருவியாக இருந்த பேரொரு தந்தை எஸ்எம் ஜார்ஜ் அவர் நினைத்து இறைவனுக்கு நன்றி கூறாமல் நம்மால் இருக்க முடியாது.
அதனுடைய நினைவாகத்தான் அவருடைய சிந்தனையிலே அவர் கொண்டாடி அந்த பாரம்பரிய இந்த நாளை அக்டோபர் 1 நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இருப்பதனால இன்று முன்கூட்டியே முன்குறித்து இந்த நாளை சிறப்பித்து கொண்டிருக்கின்றோம். அருள் தந்தை எஸ்எம் ஜார்ஜ் அவர்கள் கலையில் பொது யுகம் படைத்த கலை மாமுனிவர். இந்த உலக வரலாற்றிலே வரலாறு முக்கியத்துவம் பெறுவதற்கும் மாற்றம் பெறுவதற்கும் பல்வேறு நபர்கள் காரணமாக இருந்திருக்கின்றார்கள். இது திருப்பலி என்பதனாலே திரு அவையினுடைய வரலாற்றோடும் விவிலிய அடிப்படையிலும் தந்தை ஜார்ஜ் அவருடைய சிந்தனை அடிப்படையிலும் இந்த மறைவுரையை அமைத்துக்கொள்ள விரும்புகின்றேன். எல்லோருக்கும் மீட்பு உண்டு என்ற செய்தியை இந்த உலக வரலாற்றிலே முதலாக கொண்டு வந்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. படித்த மேதைகளுக்கும் மறைநூலை கரைத்து குடித்த மறைநூல் அறிஞர்களுக்கும் அல்லது யூதர்களுக்கு மட்டுமே மீட்பு உண்டு கருதிய 2000 ஆண்டுகள் முன்பாக அந்த யூத சமூகத்தில் இயேசு என்ற மாபெரும் மனிதர் இறைவன் தோன்றி எல்லாருக்கும் மீட்பு உண்டு என்ற நற்செய்தியை மக்களுக்கு கொடுத்தவர். இந்த வரலாற்றை எல்லாருக்கும் சொந்தமாக்கிய இறைவன் தான் இயேசு கிறிஸ்து. இந்த வரலாற்றை கிறிஸ்துக்கு முன்பாக கிறிஸ்துக்கு பின்பாக என்று வரலாற்றை மையப்படுத்தி வாழ்ந்த இறைவன் இயேசு. அதற்கு பிறகு திருச்சபை வரலாற்றிலே நாம் பார்க்கின்றோம். திரு அவை வளர்கின்றது உலக போக்கோடு. திரு அவையுடைய வளர்ச்சி பணிகள் உலக போக்கோடு நடைபெறுகின்றது. இந்த உலகத்தன்மை கொண்ட இந்த திரு சபையில் பல்வேறு மாற்றங்கள் இருக்கின்றது. இந்த மாற்று மத்தியிலே இந்த உலகம் காண்பது போல திரு அவையிலும் பல்வேறு தேவைப்படாத காரணிகளும் ஒட்டி கொள்கின்றது. எனவே திரு அவனுடைய வாழ்வின் வரலாற்றில் 2வது வத்திக்கான் சங்கம் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. அதே இறைவனுடைய மீட்பு என்பது கிறிஸ்துவுக்கு மட்டும் என்று சொல்லப்பட்ட காலத்தில் பிற சமயங்கள் பிற நம்பிக்கை சார்ந்த மக்களுக்கு மீட்பு உண்டா என்று கேள்வி எழுப்பட்ட நேரத்தில் அல்லது பிற சமயங்களில் மீட்பின் தன்மைகள் மீட்புடைய காரணிகள் இல்லை என்று மறுதளிக்கப்பட்ட நேரத்தில் இதோ இந்த 2ஆம் வத்திக்கான் சங்கம் எல்லா மதத்திலும் கடவுளுடைய மீட்பளிக்கூடிய காரணிகள் அடிச்சுவடுகள் இருக்கிறது என்ற உண்மையை உலகத்திற்கு எடுத்துக்காட்டிய மிக அற்புதமான சிந்தனை இந்த 2ஆம் வத்திக்கான் சங்கத்தில் ஏற்பட்டது. இது திரு அவனுடைய மறுமலர்ச்சிக்கு மிக தேவையான ஒரு திருப்பு முனையாக இருந்தது. அதே போல் இப்போது நாம் வாழ்கின்ற காலத்தில் இன்றைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த திரு அவனுடைய போக்கு இன்னும் தன்னை முழுவதும் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த திரு அவை இன்னும் தன்னை புனிதப்படுத்திக் கொள்ள வேண்டும், இந்த திரு அவை இன்னும் மக்களோடு இணைந்து பயணிக்க வேண்டும் என்ற சிந்தனையில் 1000 மாநாட்டை கூட்டியிருக்கின்றார் திருத்தந்தை பிரான்சிஸ். எல்லா திரு அவனுடைய நோக்கம் திருச்சங்களுடைய நோக்கம் திரு அவை பணிகளை புனிதப்படுத்துவது, திரு அவனுடைய ஒவ்வொரு பகுதிகளையும் கூர்மைப்படுத்துவது என்ற நோக்கமாக இருந்தது. குறிப்பாக குடும்பங்களை புனிதப்படுத்துவது அல்லது இளையோருடைய பணிகளை நேர்மையாக்குவது கூர்மைப்படுத்துவது என்றெல்லாம் பல தலைப்புகளே சிந்திக்கப்பட்டது. ஆனால் இப்பொழுது தொடங்கியிருக்கின்ற இந்த ஆயர் மாமன் என்பது திரு அவை தன்னை பற்றிய ஒரு மாமன்றத்தை கூட்டியிருக்கின்றது. தன்னுடைய நிலை என்ன,
தன்னுடைய இயல்பு என்ன, தன்னுடைய பணி என்ன, தன்னை பற்றியே தான் எப்படி புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது, அல்லது தன்னை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறார்கள், எப்படி இணைந்து பயணிக்கின்றார்கள் என்பதை உணர்த்துவதற்காக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த ஆயர் மாமடத்துடைய இயல்பையே, இந்த ஆயர் மாமடத்துடைய போக்கியை மாற்றியமைத்து தன்னைத்தானே உள்நோக்கி பார்க்கின்ற பார்வையாக இந்த ஆயர் மாமண்டம் விளங்குகின்றது. இது இன்னும் ஒரு திருப்புமுனை, இன்னும் முடியவில்லை. வருகின்ற 4ஆம் தேதியிலிருந்து அதனுடைய உச்சக்கட்ட கூட்டங்கள், கருத்தரங்கள் ரோமையில் நடைபெறுகின்றது. அன்புக்குள்ளே அதோடைய பார்வையில் பார்க்கின்ற போது நாம் வாழ்க இந்த திருச்சி மாநகரத்தில் 46 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த நகரில் ஒரு புதுமையை விதைத்தவர் நம்முடைய மொன்சியோ எஸ்எம் ஜார்ஜ் அவர்கள். கலையில் பொது யுகம் படைத்த கலை மாமுனிவர். இந்த நிறுவனத்திலே 25 ஆண்டுகள் அற்புதமான பணியை செய்திருக்கின்றார்கள். 19 ஆண்டுகள் கலை காவிரி தொடர்பாகவும், அதுக்கு பிறகு 6 ஆண்டுகள் இந்த கலை காவிரி நுண்ணிலை கல்லூரியாக அதை தொடங்கி அதில் பணிபுரிந்தவர் நம்முடைய பேரர் தந்தை அவர்கள். வரலாற்றில் பிறக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களும் கடவுளுடைய கருவிகளாக இருக்கின்றார்கள், கடவுளுடைய மீட்பின் கருவிகளாக இருக்கின்றார்கள். அது இயேசுவாக இருக்கலாம், அல்லது திருத்தந்தை 23ஆம் யோவானாக இருக்கலாம், திருத்தந்தை பிரான்சிஸாக இருக்கலாம், அல்லது நம்முடைய நிறுவனத்தை தொடங்கி வைத்த பேரர் தந்தை மொன்சியோ ஜார்ஜாக இருக்கலாம். இந்த உலகத்தில் பிறக்கின்ற எல்லோருமே நாம் கடவுளுடைய கருவிகளாக, பிறகு பணிவிடை செய்கின்ற மனிதர்களாக வாழ படைக்கப்பட்டது என்பது முதல் உண்மையை இந்த மாபெரும் மனிதனுடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்கின்றோம். அன்புக்குரிய இந்த மாபெரும் மனிதனுடைய வாழ்க்கையை சற்று படிக்க எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. நேற்று முழுவதும் எனக்கு வந்த ஒரே கேள்வி, எனக்கு ஏன் ஃபாதர் லூயிஸ் ப்ரூட்டோ இந்த பிரசத்தை கொடுத்தார், எனக்கும் இந்த கலைக்காவிரி குடும்பத்திற்கும் என்ன தொடர்பு? இங்கே இருக்கின்ற தந்தை சூசை அலங்காரம் அவரை முழுமையாக பார்த்தவர், அவரோடு வாழ்ந்தவர், அவருக்கு பின்பாக இந்த குழுமத்தை, கல்லூரியை வழிநடத்தியவர். தந்தை பாஸ்கர் நிச்சயமாக அவரோடு வாழ்ந்தவர். தந்தை லூயிஸ் ப்ரூட்டோ அவரோடு நெருக்கமாக பழகியவர். ஒருவேளை இங்கே இருக்கின்ற இளம் குருக்கள் அவரோடு பழகியிருக்கலாம், பேசியிருக்கலாம். எனக்கும் அவருக்கும் எந்த தொடர்பு இல்லை என்று நான் சொன்னாலும் கூட, ஆனால் இந்த திருச்சி மாநகரத்தில் தூய பவுல் கல்லூரியில் படிக்கின்ற போது 2000-2005 வரைக்கும் பல முறைகளை அவரை பார்த்திருக்கின்றேன். இந்த கல்லூரி வளாகத்தில் வந்து ஒரு சில நிகழ்வுகளை பங்கேற்றிருக்கின்றேன். அந்த நினைவுகளின் அடிப்படையில், அல்லது நாம் படித்த இந்த சிறிய கையேட்டின் அடிப்படையில் இந்த மாமனிதரை பார்த்து வியந்து நிற்கின்றேன். நேற்று அவருடைய நினைவுகளை நினைத்து பார்க்கின்ற போது இரவெல்லாம் எனக்கு ஒரே படமாக போடியது. இந்த தந்தனுடைய வாழ்க்கை வரலாறு அப்படி எனக்கு தோன்றியது. நேற்று ஜெர்மன் வகுப்பை முடித்துவிட்டு செல்வதற்கு முன்பாக அவருடைய கல்லறைக்கு சென்றேன். அந்த கல்லறை எதிர்பட்டுகின்ற வார்த்தைகள் என் மனதை அதிகமாக தொட்டது. இந்த மாமனிதர் அருள் தந்தை பிரீட்டோவர் சொன்னது போல, நம்முடைய இந்திய பாரம்பரிய பெருமைமிக்க பரத இசை கலைகளை அனைவருக்கும் உறுத்தாக்கியவர். ஒரு சிலருக்கு மட்டுமே இந்த நடனமும் பாடலும் உரியது, சொந்தமானவர்கள் என்று கருதப்பட்டு இந்த உலகத்திலே, சமூகத்திலே இந்த கலையை, இசையை, நடனத்தை எல்லாருக்கும் உரியது என்று தன்னுடைய அமைதியான வழியில் அல்லது பிறரை ஆற்றல் படுத்துகின்ற பணியில் அவர் இறங்கினார் என்பதுதான் வரலாறு. எனவே கலை என்பது எல்லாருக்கும் உரியது, அதை உரித்தாகுவது அவருடைய எண்ணமாக இருந்தது. இரண்டாவது, இந்த கலை என்பது குருகுல கல்வியாக இருந்தது. ஒரு சிலருக்கு மட்டுமே, ஒரு சில பிரிவிற்கு மட்டுமே
கலையாக சொந்தமாக இருந்த அந்த குருகுல கல்வியை எல்லோரும் கற்றுக்கொள்கின்ற பல்கலைக்கழக கல்வியாக தகுதிப்படுத்தியவர் நம்முடைய பேரர் தந்தை ஜார்ஜ் அவர்கள். எனவே இந்த நற்செய்தியிலே வாசித்தது போல தந்தையே, இந்த அல்லேலூயால தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன். இதை பார்த்து எனக்கு வந்த வசனம் இதுதான். இன்றைக்கு அதை அல்லனுடைய பல்லவியாக பாடினார்கள். தந்தையை விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரை உம்மை போற்றுகிறேன், ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர்கள். ஆம் தந்தையே, இது உமது திருவுளம். மீட்பு என்பது, கடவுளுடைய வார்த்தை என்பது ஞானிகளுக்கும் சமுதாயத்தில் உயர்ந்தவர்களுக்கும் என்று கருதப்பட்ட அந்த இறைவனுடைய வார்த்தை என்பது அவளுக்கு மட்டும் உரியது அல்ல. மாறாக சாதாரண கடவுளை நம்பி வாழ்கின்ற எளிய மக்களுக்கு, குழந்தை மனம் கொண்டிருக்கிற எளிய மக்களுக்கு இயேசு அதை உரித்தாக இருக்கின்றார். அதற்காக கடவுளை போற்றுகின்றார். இந்த செயலையும் தந்தை ஜார்ஜுடைய செயலை நான் ஒப்பிட்டு பார்க்கின்றேன். குருகுல கல்வியாக இருந்தது. ஒரு சிலருக்கு மட்டும் சொந்தமான இந்த பாரம்பரிய கலைகளை சாதாரண மக்களுக்கும் இந்த சமுதாயத்தில் உள்ள எல்லோருக்கும் உரிய கல்வியாக மாற்றினால் இயேசுவை போல தந்தையாகிய கடவுளை நாம் நிச்சயமாக புகழ்ந்து பாராட்ட வேண்டும். அதற்காக தான் இந்த திருப்பலி. இரண்டாவது என்னுடைய எண்ணத்திலே தோன்றியது, தந்தை ஜார்ஜினுடைய வழியில் அவருடைய கலை எழுதப்பட்டிருக்கின்றது. இந்திய கலைகளின் தொடர்பாற்றலை முறையாக பயன்படுத்தி மனித மனங்களை பண்படுத்தினார். ஒவ்வொரு கலைகளுடைய நோக்கமும் மனிதர்களை பண்படுத்துவது. ஒவ்வொரு சமயத்துடைய நோக்கமும் மனிதனை சமைப்பது, பண்படுத்துவது. ஒரு அரிசியை சரியான விதத்தில் சமைத்து நாம் உண்கின்ற போதுதான் அது உணவாக மாறுகின்றது, அது சக்தியாக மாறுகின்றது. அதுபோல் இந்த கலையை முறையாக பயன்படுத்தி படைப்பாற்றுள்ள சக்தியாக மாற்றி அதை மனித இனங்களை, மனித மனங்களை பண்படுத்துகின்ற கருவியாக மாற்றுகின்றார். அன்புக்குள்ளே, கலை என்றாலே மனிதனுடைய மனங்களை பண்படுத்துகின்ற சிறந்த கருவி. அதே போல் கலை மனிதனுடைய மனதில் ஆழமான தாக்கங்களை ஏற்படுத்துகின்றது. நம்ம எல்லோருக்கும் தெரியும். ஒரு சாதாரண இந்த அருட்பொழிவு அல்ல மறைவுரை அல்ல சாதாரண சொற்பொழிவுகள் ஒருவேளை நாம் மறந்துவிட ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் ஒரு கலை என்பது ஒரு நடனமோ ஒரு பாடலோ அது நிகழ்த்துகின்ற போது, அது நிகழ்வாக மாறுகின்ற போது அது மனிதன் மனங்களை வருடுகின்றது, மனிதன் மனங்களை தொடுகின்றது. எனவே அது அனுபவமாக மாற்றப்படுகின்றது. அந்த அனுபவம் தான் வாழ்க்கையாக மாறுகின்றது, வாழ்க்கை பாடமாக மாறுகின்றது. எனவே தந்தை ஜார்ஜ் அவருடைய இந்த அரிய பெரிய முயற்சி என்பது மனிதன் மனங்களை பண்படுத்திய அற்புதமான இறைவனுடைய கருவியாக மாற்றுகின்றார். எனவே கலைகள் மூலம், இந்த கலைகள் மூலம் நற்செய்தி அறிவிக்கும் புதுமையான பணிக்கு வித்திட்டவர் நம்முடைய தந்தை ஜார்ஜ் அவர்கள். அன்புக்குள்ள எனக்கு ஞாபகம் வருகின்றது 1996, 97 அல்லது 98 இருக்கின்றேன். நான் கல்லூரி படித்து கொண்டிருக்கிறேன். வேலூர் மறைமாவட்டத்தை சார்ந்தவன். இந்த வேலூர் மறைமாவட்டத்தில் வேலூர் கோட்டை, வேலூர் ஒன்று ஃபேமஸானது கோட்டை நிறைய இருக்குது. அதில் ஒன்று வந்து வேலூர் கோட்டை. இந்த கோட்டை மைதானத்தில் ஏறக்குறைய பல ஆயிரக்கணக்கான மக்கள் அமர்ந்து பார்க்கின்ற மைதானம் இருக்குது. அந்த மைதானத்தில் இந்த கலை காவிரி கல்லூரியானது ஒரு அழகான ஒரு கலை நிகழ்ச்சியை வழங்கியது. இன்றும் என்னால் மறக்க முடியாது. ஏறக்குறைய 28 ஆண்டுக்கு முன்பாக சொல்கின்றேன். அந்த நிகழ்ச்சி என்னுடைய மனது மட்டுமல்ல, இன்றும் எங்களுடைய மறை மாவட்டத்தில் அதிகமாக பேசப்படுகின்ற ஒரு செய்தி. மறை மாவட்டம் கிறிஸ்துவ மத்தியில் மட்டுமல்ல, பிற சபை சார்ந்த சகோதரர்கள் சொல்கின்ற நிகழ்ச்சி, பிற சமயத்தை சார்ந்த சொல்கிற நிகழ்ச்சி, அன்று அவர்கள் நிகழ்த்திய அந்த கலை வழி நற்செய்தி என்பது வேலூர் மண்ணுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. அல்லது
வேலூர் கிறிஸ்துவருடைய பெரும் மறுமலர்ச்சியை கொண்டு வந்த ஒரு நிகழ்ச்சியாக நான் இப்போது எண்ணி பார்க்கின்றேன். கலைகள் வழியாக இறைவனுடைய செய்தியை பிற மக்களுக்கு அறிவிப்பது. அன்புக்குள்ளே அது மட்டுமல்ல, எல்லா இனத்தவரும் எல்லா மதத்தவரும் ஏற்கும் வகையில் மனிதநேய மதிப்பீடுகளை மனித மனங்களுக்குள் ஆழமாக விதைத்தவர் தந்தை ஜார்ஜ் அவர்கள். எனவே அன்புக்குள்ளே இந்த தந்தையினுடைய இந்த கலை வழி நற்செய்தி என்பது ஏதோ அவர் இந்த நிறுவனத்தை தொடங்குவதனால் வந்தது மட்டுமே நினைக்கக்கூடாது. அவர் இந்த கலை நிறுவனத்தை தொடர்ந்து முன்பாக ஒரு உதவி பங்கு தந்தையாக திண்டுக்கல் இருக்கின்ற மேட்டுப்பட்டியில் ஒரு மாபெரும் நிகழ்வு, அந்த பங்கில் பாஸ்கா நிகழ்வு என்றால் இயேசுனுடைய மரணம், இறப்பு, உயிர்ப்பை நடித்து காட்டுகின்ற ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வில் அவர்கள் இயேசுக்கு பதிலாக கட்டையை இயேசுவாக தத்துவமாக நடித்து காட்டினார்கள். ஆனால் தந்தை அவர்கள் தன்னுடைய சிறிய வயதில் அந்த கட்டையால் இயேசுவை பயன்படுத்திய மக்களுக்கு அதுக்கு பெயர் கட்டை பாஸ்கா என்று பெயர் வைத்திருந்தார்கள். அதற்கு பெயர் கட்டை பாஸ்கா. ஆனால் தந்தை அவர்கள் மனிதர்களை இயேசுவாக நடிக்க வைத்து அந்த பாஸ்கா நிகழ்வுக்கு புதிய மெழுகூட்டியவர். இது கிறிஸ்துவுக்கு மட்டும் உரிய நிகழ்வாக அன்று நடைபெறவில்லை, மாறாக எல்லா மதத்தவரும் இணைந்து பார்க்கின்ற ஒரு நிகழ்வாக இருக்குது. எனவே அவர் கலை குடும்பத்துக்கு முன்பாக செய்த இந்த அற்புதமான பணி. இரண்டாவது, அவர் அதே மேட்டுப்பட்டியில் தொடங்கிய இன்னொரு நிகழ்ச்சி, இந்த சர்ச் டவர் ப்ராட்காஸ்டிங் சொல்வார்கள். ஆலய முகப்பிலிருந்து அல்லது கோபுரத்திலிருந்து இறைவார்த்தை உரைப்பது. அவராகவே இறைவார்த்தையை ஒளிப்பதிவு செய்து அவருடைய வார்த்தையில் பதிவு இறைவசனத்தோடு கூடி ஆலய கோபுரத்திலிருந்து இறை வார்த்தையை அறிவிப்பது, மக்களை செபிக்க அழைப்பது என்ற நிகழ்வானது அவருடைய வாழ்க்கையிலே அவர் செய்திருக்கின்றார். எனவே அவருடைய எண்ணம், இயக்கும், இயல்பு எல்லாமே கலைகள் வழியாக இயேசுவை பிறருக்கு அறிவிப்பது. எனவே இந்த கலை குழுமம் உருவாவதற்கு அவருடைய இந்த நிறுவனத்துக்கு முன்பாக வருகின்ற நிகழ்வுகள் காரணமாக இருக்குது. இதற்கு முன்பாக அவர் குருவாக முன்பாக தன்னுடைய பயிற்சி காலத்தில் மறைக்கல்வியை சிறந்த முறையில் போதிப்பது, நாடக பணிகளை கொடுப்பது, பாடல்களை கொடுப்பதெல்லாம் அவர் சிறுவதிலிருந்தே அவர் நடத்தியதாக அவர் வரலாற்றை பார்க்கின்றோம். அன்புக்குள்ளே இந்த கலை வழியாக நற்செய்தியை அறிவிக்கின்ற பணி என்பது இயேசுடைய வாழ்விலும் நாம் பார்க்கின்றோம். இயேசு மற்ற பரிசேயர்கள் போல, மற்ற மறைநூல் அறிஞர்கள் போல போதிப்பது மட்டும் அல்லாமல் இயேசு அவர்கள் மக்களுடைய வாழ்வில் இருந்த சிறு சிறு கதைகள், அன்றாட நிகழ்வுகள், பயல்வெளி, விளக்கு, காணாமல் போன காசு, காணாமல் போன ஆடு, காணாமல் போன மகன் என்று மக்களுடைய வாழ்வில் நடைபெறுகிற நிகழ்வுகளை மக்களுக்கு ஊமையாக எடுத்து சொல்லி இறைவனுடைய வார்த்தையை, இறைவனுடைய அன்பை, இறைவனுடைய இரக்கத்தை மக்களுக்கு புரிய வைத்தார். அதுதான் இயேசுவுக்கும் மற்ற போதகர்களுக்கும் பெரிய வித்தியாசமாக இருக்கின்றது. எனவே நாம் விவிலியத்தில் வாசிக்கின்றோம், மத்தேயு நற்செய்தி 13வது அதிகாரம் 34வது வசனம், ஓமைகள் இன்றி அவர் அவர்களோடு எதையும் பேசவில்லை. ஊமைகள் இன்றி அல்லது கதைகள் இன்றி அவர் அவர்களோடு எதையும் பேசவில்லை, மக்களுக்கு புரியக்கூடிய விதத்தில். அதுதான் தந்தையை விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரை புகழ்கிறேன், ஏனெனில் ஞானிகளுக்கும் மறைநூலுக்கும் உரிய இந்த இறை ஞானத்தை சாதாரண எளியவர்களுக்கு குழந்தைகளுக்கு கொடுத்து என்று சொல்வது போல இயேசு ஊமைகள் வழியாக இறைவனை பற்றி அவருடைய இரக்கத்தை பற்றியும் எடுத்து சொன்னார் என்று சொன்னால், அதே பாணியை நம்முடைய பேரர் தந்தை முன்சிங் எஸ்.எம். ஜார்ஜ் அவர்கள் நடத்தினு சொன்னால் இயேசுவின் பாணியில் கலை வழியில் நற்செய்தி அறிவித்திருக்கின்றார். அன்புக்குள்ள இந்த இரண்டாவது பண்பு. மூன்றாவது பண்பு என்னை மிகவும் கவர்ந்தது. அவருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்றோம், எப்பொழுதெல்லாம் அவருக்கு மாற்றம் வருகின்றோ அப்போது அவர் கேட்கின்ற கேள்வி, என்னுடைய நேற்று ஆஃபீஸில் திருவாரூர் வின்சன் அவரோடு பேசிக்கொண்டு அவர் சொன்னார், அவர் படிப்பதற்காக அன்றைய ஆயர் தாமஸ் ஃபெர்னா அவர்கள் கேட்கிறார்கள், நீங்கள் அமெரிக்காவுக்கு போகிறீங்களா அல்லது மணிலாவுக்கு போகிறீங்களா என்று கேட்குறார் படிப்பிற்காக. தந்தை அவர்கள் சொல்கின்றார்கள்,
அமெரிக்கா போவதுக்கு விருப்பம் இல்லை. காரணம், இந்த பணியானது இது ஆசிய மக்களை சார்ந்தது. எனவே ஆசியாவில் இருக்கின்ற மணிலாவுக்கு போய் நான் படிக்கின்றேன். எனக்கு பணம் முக்கியமல்ல, மாறாக பண்பாடு முக்கியம் என்று சொல்கின்றார். பணம் முக்கியமல்ல, பண்பாடு முக்கியம் என்று சொல்கின்றார். எனவே அவர் பண்பாட்டை மையமாக்கி நமது பண்பாட்டை உள்ளடக்கிய அந்த மணிலாவில் தன்னுடைய முனைவர் பட்டத்தை முடிக்கின்றார். இரண்டாவது முடித்த பிறகு இரண்டாவது அவருக்கு தேர்வு நடைபெறுகிறது. அது ஒரு உரையாடல் நடக்கின்ற ஆயிருக்கு. அதே நேரத்தில் இந்த கலை காவேரி தொடங்கப்பட்ட நேரத்தில் சாந்தோம் கலை தொடர்பு நிறுவனமும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்கு இயக்குநராக போகிறீங்களா என்று கேட்கிறார். அப்போது மீண்டும் தந்தை அவர்கள் ஆயரை கேட்கின்றார்கள், நான் இந்த மண்ணிற்காக இந்த மக்களுக்காக உழைக்க என்னை படிக்க அனுப்பினீர்கள். எனவே இந்த மண்ணிற்காக என்னுடைய திறமையும் கடவுள் கொடுத்த வாய்ப்பும் பயன்படுத்துகிற விரும்பின சொல்லி அன்று தொடங்கப்பட்டுதான் இந்த கலை காவிரி குழுமம். நிகழ்வு ஒன்று சொல்லப்பட்டிருக்குது அவர் வாழ்க்கை வரலாற்றில். இந்த இடத்துல அவரும் ஆயிரம் பேசிக்கொண்டது போது வழிபோக்காக வந்த ஒரு நபர் கேட்கிறார், ஏதாவது வேலை இருக்கிறா என்று கேட்கின்றார். அந்த ஆயர் தாமஸ் பெர்னார்டோ கேட்கலும், உனக்கு என்ன வேலை தெரியும், எனக்கு கிணறு விட்டுரும், நீர் இருக்கிறா என்று கண்டுபிடிக்க தெரியும் என்று சொல்கின்றார். எனவே அவர் அழைத்து இந்த இடத்துல நீர் ஓட்டம் இருக்கிறா என்று கேட்கிறார்கள். அந்த நபர் சொல்கிறார், இந்த இடத்தில் 4 அடியிலே தண்ணீர் பலமாக இருக்குது என்று சொல்லப்பட்ட பிறகு அவர் சொல்கிறார், சரி எவ்வளோ நேரத்தில் தண்ணி வர வைப்பேன் அல்லது கிணறு நோண்டுவேன் சொல்லும்போது நான் சீக்கிரம் முடித்துன்னு சொல்கிறார். நோண்டுகிறார்கள். 5 அடியில் அற்புதமான தண்ணி. அந்த தண்ணீர் பருகிய ஆயர் தாமஸ் பெர்னார்டோ சொல்கிறார்கள், இந்த தண்ணீர், இந்த நல்ல தண்ணீர் இங்கு பெருக்கெட்டு ஊற்றாய் வருவது போல இந்த இடமும் கலை காவிரி அமைந்து இங்கு இருக்கின்ற எல்லா மக்களுக்கும் அபரிதமான பலனை கொண்டு வருவது என நம்பிக்கை. எனவே இதை தொடங்குங்கள் என்று சொல்லி ஆசை கூறினார். அன்புக்குள்ளே அதுதான் தந்தை எஸ்.எம். ஜார்ஜ் அவர்கள். இந்த மண்ணுக்காக, இந்த மக்களுக்காக தன்னுடைய வளத்தை பயன்படுத்தியவர். கடைசியாக அன்புக்குள்ளே ஏன் இந்த நாள் இது 1ஆம் தேதி கொண்டாடப்பட்டது? எனக்கும் இந்த கேள்வி இருந்தது. பல நாட்கள் இருக்கிறது. 1ஆம் தேதி அவருக்கு சென்டிமெண்ட்டான நாள். பல நிகழ்வுகளை இந்த நாள் தான் அவர் தொடங்கியிருக்கிறார். ஒன்று காரணம், இன்று நாம் கொண்டாடுகின்ற இந்த புனிதை திரேஸ், குழந்தை இயேசுவின் திரேஸ் அம்மாள். அவருடைய வழி சிறு வழி, த லிட்டில் வே என்று சொல்கிறார்கள். அப்படின்னா கடவுளுடைய அன்பானது நம்முடைய வேலைகள் வழியாக, பணிகள் வழியாக பெரிய அளவிலும் வெளிப்படலாம், சிறிய அளவிலும் வெளிப்படலாம். ஆனால் ஒவ்வொருடைய நிலைக்கு ஏற்ப கடவுளுடைய அன்பு பிறகு பகிர்ந்து கொடுக்க வேண்டும். எனவே இந்த சிறிய வழி அவருக்கு பிடித்திருந்தது. அதான் அவருடைய ஆன்மீகமாக இருந்தது. எனவே தந்தை ஜார்ஜினுடைய இந்த எண்ணமும் கூட அப்படி இருக்கலாம் என்று நினைக்கின்றேன். என்னுடைய முயற்சியில், என்னுடைய பாணியில், என்னுடைய சிறு வழியில் கடவுளுடைய புகழ்ச்சியை, நற்செய்தியை பிறகு எடுத்து செல்வது. இரண்டாவது, ஏன் இந்த நாள் என்று சொல்லும்போது அவரை அடையாளம் கண்டு இந்த நிறுவனம் உருவாருக்கு காரணம் அந்த ஆயர் தாமஸ் அவருடைய ஆயராக குரு பட்டம் பெற்ற நாள் இந்த 1 அக்டோபர் 1950. அவருடைய வாழ்க்கை வரலாறு பற்றி நான் படிக்கிறேன். இந்த வெப்சைட்டில் தூத்துக்குடி மறைமாவட்டத்தில் முதல் வார்த்தை அவர் எழுதிக்கிறாங்க, பிஷப் தாமஸ் பெர்னார்டோ வாஸ் எ விஷனரி அண்ட் ஆக்ஷன் ஓரியன்ட். அவரே ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்ட மனிதராகவும் செயல்பாடுகள் நிறைந்த ஒரு ஆயராக இருந்திருக்கின்றார். எனவே அந்த தொலைநோக்கு பார்வையும் செயல்பாட்டை முன்னிறுத்தி வாழ்ந்த அந்த ஆயர் தாமஸ் பெர்னார்டோ அவர்கள் இந்த ஒரு மாமனிதரை கண்டுபிடித்து இந்த பெரிய கலைக்குழுமம் உருவாருக்கு காரணமாக சொன்னால் நம்முடைய அருள் தந்தை, பேரருள் தந்தை மன்சியோர் எஸ்.எம். ஜார்ஜ் அவர்களும் தொலைநோக்கு பார்வை கொண்டவராக செயல்பாட்டின் அடிப்படையில் இந்த 2 நிறுவனங்களை உருவாக்கின்றார். ஒரு கலை காவேரி கம்யூனிகேஷன்ஸ், அதே போல் கலை காவேரி ஃபைன் ஆர்ட்ஸ் அண்ட் காலேஜ் தொடங்கியிருக்கிறார். ஏன்னா அன்புக்குள்ள இந்த மாமனிதனிடமிருந்து நாம் இன்று கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய அன்றாட வாழ்வில் எளிய முறையில் நாம் கடவுளுடைய பண்பு, அது இயேசுவாக இருக்கலாம், அல்லாவாக இருக்கலாம், அல்லது கிருஷ்ணாக யாராக இருக்கலாம், கடவுளுடைய இரக்கத்தையும் அன்பையும் எளிய வழியில் என்னால் சொல்ல இயல முடியுமா? எனக்கு கடவுள் கொடுத்திருக்கிற திறமையை பயன்படுத்தி என் மக்களுக்காக, என்னை சார்ந்தவர்களுக்காக
கடவுளுடைய கருவியாக என்னால் இருக்க முடியுமா என்பதை இந்த பேரு தந்தை எஸ்எம் ஜார்ஜ் அவருடைய வழியாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நிறுவனம் தொடர்ந்து அவருடைய பாணியில், அவருடைய எண்ணத்தில், சிந்தனையில் தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை பல மக்களுக்கு கருவியாக இருக்க நினைத்து நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து இந்த சமுதாயத்தில் அவரை போல வாழ வரம் வேண்டி இத்திருப்பலி அர்ப்பணிப்போம். ஆமேன். நம் இறைவன் நம்முடைய மன்றாட்டுக்களையும் ஜெபங்களையும் கேட்கக்கூடியவர், கேட்பதற்கு முன்பாகவே தரக்கூடியவர். நம்பிக்கையோடு சொல்லப்படுகிற அனைத்து மன்றாட்டுக்களும் விண்ணப்பங்களும் அவரால் கேட்கப்படும் என்ற ஒரு நம்பிக்கையோடு நம்முடைய மன்றாட்டுக்களை ஜெபங்களை இப்பொழுது மேலெழுப்புவோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். அன்பின் இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார்கள் அனைவருக்காகவும் மன்றாடுகின்றோம். தங்கள் வாழ்வையே கடவுளின் பணிக்காக அர்ப்பணித்திருக்கும் அவர்களை ஆசீர்வதியும். தங்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கும் மக்களை நன்கு வழிநடத்தவும், இறையாட்சியை கட்டி எழுப்பவும், நல்ல பணியாளர்களாய் திகழவும் அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். வழிநடத்தும் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்களுக்காக மன்றாடுகிறோம். அவர்கள் மக்கள் நலனில் அக்கறை கொண்டு செயல்படவும், மக்களின் வாழ்வை வளப்படுத்தவும், அதற்கு தடையாயிருக்கும் தீமைகளை கலந்தெறியும் தலைவர்களாய் திகழ்ந்திடவும் அவர்களுக்கு ஆற்றலை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். பாதுகாக்கும் இறைவா, எம் கலைக்காவிரி நுண்கலை கல்லூரியை இந்நாள் மட்டும் வழிநடத்தியதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். கலை வளர மனிதம் மலர என்ற விருது வாக்கோடு பயணிக்கும் நாங்கள் இச்சமூகத்தில் கற்கும் கலைகளின் வழியாக மனித மாண்பை போற்றவும், மனித நேயத்தை வளர்த்தெடுக்கவும், அதன் பயனாக இறையாட்சியின் பணியாளர்களாய் திகழ்ந்திடவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். இரக்கத்தின் இறைவா, எம் கல்லூரியின் செயலர் அருள்பணி லூயிஸ் பிரிட்டோ, முதல்வர், பேராசிரியர்கள், அலுவலக பணியாளர்கள், இல்ல பணியாளர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். தன்னலம் மறுத்து பிறர் நலத்தோடு பணிபுரியும் இவர்களையும் இவர்களின் குடும்பத்தாரையும் உம் அருளால் நிரப்பும். இவர்கள் மன நிறைவோடும் மன மகிழ்வோடும் வாழ வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஞானத்தின் இறைவா, இக்கல்லூரியில் படிக்கும் மாணவ மாணவியராகிய எங்களை ஆசீர்வதித்தருளும். எங்கள் வாழ்வை கற்கும் கலைகளின் மூலம் பண்படுத்தி கொள்ளவும், தொடர்ந்து கலையில் சிறந்து விளங்கவும் உம் ஆற்றலை தந்தருளும். நாங்கள் எங்கள் பெற்றோரின் உழைப்பையும் தியாகத்தையும் கண்முன் கொண்டு நன்கு படிக்கவும், எங்கள் எதிர்கால வாழ்வை நல்ல விதத்தில் அமைத்து கொள்ளவும் அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும்.
நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக அமைதியாக மன்றாடுவோம். எங்கள் விண்ணக தந்தையே இறைவா, சொல்லற்கரிய அன்பினால் நீர் எங்களை படைத்து பாதுகாத்து வழிநடத்தி வருகின்றீர். எங்களுடைய வாழ்வுக்கு தேவையான அனைத்து தேவைகளையும் இன்றைய நாளிலே உம்முடைய பாதத்திலே வைக்கிறோம். எவை எங்களுக்கு மிக அதிகமாக தேவையோ அவற்றை உடனடியாக தருமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரரை நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கின்ற இந்த பலி
எல்லாம் வல்ல இறைவனாகிய நம் தந்தைக்கு ஏற்றதாகும் ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித தெரசாவின் விளங்கிய வியத்தகு படிப்பினைகளை போற்றி மாண்புக்குரிய உம்மை பணிந்து வேண்டுகின்றோ. அவருடைய பேரு பயன்கள் உமக்கு வந்தனவாயிருந்தது போல கடமை உணர்வுடைய எங்கள் ஊழியமும் உமக்கு ஏற்புடையதாயிருப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் விண்ணரசுக்காக கிறிஸ்துவுக்கு தங்களையே அர்ப்பணித்த புனிதர்களில் உமது வியத்தகு பராமரிப்பை கொண்டாடுவதும் உம்மை போற்றி புகழ்வதும் தகுமே. உமது இந்த பராமரிப்பினால் நீர் மனிதரை தொடக்கத்தில் இருந்த புனித நிலைக்கு மீண்டும் அழைத்து செல்கின்றே. புத்துலகில் கிடைக்க இருக்கும் அருள் கொடைகளை இவ்வுலகிலேயே பெற்று அனுபவிக்க அவர்களை வழிநடத்துகின்றே. ஆகவே புனித வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா, 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்கள்
பலியாக கையளிக்கப்படும் என் உடல். உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யும். இது நம் விசுவாசத்தின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கின்ற கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு பெறுகின்ற எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்துள்ளோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித குழந்தை இயேசுவின் குழந்தை தெரசா, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறுமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில்
எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது பேரிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் மறுவருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு தருகின்றேன் என்று உம்முடைய சீடர்களுக்கும் திருத்தூதர்களுக்கும் நீர் வாக்களித்தீரே. இன்று எங்களுடைய தவறுகளையும் குற்றங்களையும் நீர் பாராமல் எங்களுடைய நம்பிக்கையையும் அன்பையும் மட்டுமே கண்ணோக்கி எங்கள் அனைவருக்கும் தேவையான ஒற்றுமையையும் மனமகிழ்ச்சியையும் மன சமாதானத்தையும் தந்துள்ள திருவிழம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்குகின்ற அமைதியை மகிழ்வுடன் பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நம்முடைய கலைக்காவிரியில் இருக்கக்கூடிய தேவைகளிலே ஒன்று, நம்முடைய கட்டிடங்களுக்கு
அரசின் அங்கீகாரம், அந்த கட்டிடங்களுக்கான அப்ரூவல், பில்டிங் அப்ரூவல், அதற்காக பல முயற்சிகளை நாம் எடுத்துக்கொண்டிருந்தாலும் புனித சூசேப்பரிடத்தில் நம்பிக்கையோடு தொடர்ந்து நாம் இந்த ஜெபத்தை சொல்லி வேண்டி வருகின்றோம். எனவே நான் சொல்ல நீங்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பு தந்தையே இறைவா, அன்பு தந்தையே இறைவா, திருக்குடும்பத்தின் பாதுகாவலராக இருக்க புனித சூசேப்பரை தேர்ந்தெடுத்து அவரது பராமரிப்பில் உம் திருமகன் இயேசுவும் அன்னை மரியாவும் இருக்கச் செய்தீரே. நீதிமானாகிய புனித சூசேப்பரின் பரிந்துரையை நீர் எப்போதும் புறக்கணிக்க மாட்டீர் என்று நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம். எங்கள் கல்லூரியின் வளர்ச்சிக்காக எங்கள் நிறுவன தந்தை மான்சிங்கோர் எஸ்.எம். ஜார்ஜ் அடிகளார் கட்டிய கட்டடங்கள் அனைத்துக்கும் போதுமான கட்டிட அனுமதி அரசிடமிருந்து வழங்கப்படாமல் நிலுவையில் உள்ளன என்பதை நீர் நன்கு அறிவீர். புனித சூசையப்பர் ஒரு கட்டிட கலைஞர் என்பதாலும் திருக்குடும்பத்தையே மிக அருமையாக பேணி காத்தவர் என்பதாலும் இறைவனின் திருவுளத்தை எப்போதும் நிறைவேற்றியவர் என்பதாலும் புனித சூசேப்பரின் பரிந்துரையை நாங்கள் நாடி நிற்கின்றோம். எவராலும் இக்கட்டிடங்களுக்கு அனுமதி வழங்கப்பட முடியாது என்ற நிலையில் புனித சூசேப்பர் நிச்சயமாக எங்களுக்கு இந்த புதுமையை செய்து தருவார் என்ற நம்பிக்கையில் நாங்கள் அவரது பரிந்துரையை நாடுகின்றோம். எங்களை அன்பு செய்யும் தந்தையே, எங்கள் கல்லூரியின் நலன் கருதி விரைவில் புனித சூசேப்பர் வழியாக இக்கட்டிடங்களுக்கு அரசின் அனுமதி பெற்று தொடர்ந்து நாங்கள் கலை வழியாக மனிதத்தை கட்டி எழுப்ப உதவி அருளும். ஆமென். அன்புக்குரியவர்களே, இத்திருப்பலி முடிந்தவுடன் நாம் அனைவரும் நம்முடைய நிறுவனர் தந்தையினுடைய கல்லறைக்கு செல்லுகின்றோம். அங்கே ஒரு சிறிய நினைவு அஞ்சலி நாம் அங்கே செலுத்திவிட்டு அங்கிருந்து தேநீர் உங்களுக்கு 2 இடங்களிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இசைத்துறை கட்டடத்தின் முன்பக்கத்திலும் அருட்தந்தையர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்களுக்கு செயலர் தந்தையினுடைய அலுவலகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆசிரியர் பெருமக்களும் அதுபோல் நீங்களும் தேநீர் அருந்துவிட்டு சற்று நேரம் கொஞ்சம் நாம் கடந்து செல்லுகின்றோம். எனவே 11:30 மணிக்கு இங்கே கலை நிகழ்ச்சிகள் தொடங்க இருப்பதால் நீங்கள் எல்லோரும் விரைவாக 11:25க்கெல்லாம் வரும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நாள் நம் அனைவருடைய நாள். எனவே நீங்கள் மகிழ்ச்சியாக இதை கொண்டாட வேண்டும் என்பதுதான் நம்முடைய நிறுவனர் தந்தையினுடைய விருப்பம். எனவே எல்லாரும் நிகழ்ச்சி முடியும் வரை இருந்து பிறகு உணவு அருந்துவிட்டு செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித தெரேசா தம்மையே உமக்கு அர்ப்பணித்து எல்லாரும் உமது இரக்கத்தை பெற்றிட ஆர்வம் கொண்டிருந்தார். நாங்கள் உட்கொண்டுள்ள இந்த திருவுணவால் அதை அன்பின் ஆற்றல் எங்களிடம் பற்றி எரியச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவரும்
அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலே வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. உள்ள